ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோர் போர்டு சேனல். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமியோட தான் வந்திருக்கேங்க உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அனிமி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு அ கேம். ஸோ இப்போ ஒருத்தன் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான், அவன் ஆக்சிடென்ட்லாம் அந்த கேமுக்குள்ளே போயிட்டான். ஸோ அந்த கேம்ல இருந்து அவன் சர்வைவ் ஆவானா இல்லைனா வெளியே வருவானா அப்படின்றத சொல்றது தான் இந்த அனிமியை. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் ஐ ஃபீல்னா ஓவர்லாட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவர்லாட்லையும் இதே மாதிரி தான் இருக்கும், கேம்குள்ளே போயிடுவாரு. ஆனால் அது ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபன் ஃபேக்டரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி லைனு. ஸோ இந்த அனிமியோட நேம்னு வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் அட்டோமி கேம்ஸ் இஸ் டஃப் ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்டா இருக்கக்கூடிய வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே அவன் வந்து கேம் வெறுப்பா விளையாடிட்டு இருப்பான். ஏன்னு சொன்னா இதோட கேம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா நம்ம ரியாலிட்டிக்கு அப்படியே வைசி வர்சாவா இருக்கும். விமென்ஸ் எல்லாமே டாமினன்ட் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. விமென்ஸ் எல்லாருமே விமென்ஸ் சொல்றதான் கேட்டாகணும், அந்த மாதிரி ஒரு கேம் அது. ஸோ விமென்ஸுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த கேம்ல. ஸோ இவனும் அந்த கேம் வந்து ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கான். விளையாடுறப்போ அவனுக்கு அந்த எரிச்சலான தாட் போயிட்டே இருக்கு. என்னன்னா அவனோட தங்கச்சி வந்து இவனை வந்து இந்த கேம் விளையாட சொல்லியிருப்பான். இந்த கேமை வந்து 100 லெவல் வரைக்கும் முடிச்சுட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னா, இவன் ஏன் நான் இதெல்லாம் விளையாடணும், நான் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த பொண்ணு நீ இதை விளையாடலன்னா நான் அம்மா கிட்ட நீ பண்ணதை சொல்லிடுவேன் அப்படின்னோடனே ஏதோ ஒன்று வச்சுதான் பிளாக்மெயில் பண்றான்றது நமக்கு புரிய வருது. இவனும் அதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கான். இந்த கேமை விளையாடிக்கிட்டே இருக்கிறப்போ அவனுக்கு வரக்கூடிய தாட் வந்து என்னன்னா, இந்த கேமை எப்படியாவது முடிச்சுட்டு நம்ம வேலையை விட்டு ஏதாவது பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் விளையாடிக்கிட்டே இருக்கான். டே அண்ட் நைட் அவனுக்கு போயிட்டே இருக்கு, விளையாடிக்கிட்டே இருக்கான். அந்த கேமை முடிச்சிட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லி போட்டானுங்க. அவ முடிச்சிட்டான்டா சாமி, இதுக்கப்புறம் எப்படியாவது வெளில போய் ஏதாவது போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போறப்போ அவனுக்கு ரொம்ப டிசி ஆகுது. ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால மயக்க போட்டு அப்படியே படிக்கிறதுல கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த நிலைமை அவன் என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா ஒரு அட்மாஸ்பியரை காட்டுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா நல்லா புல்வெளியா இருக்கு, அப்படியே படுத்து கிடக்குறான். ஒரு 10 வயசு பையன் படுத்துட்டு அவன் பாடி வச்சுட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்ட்டு, இந்த மாதிரி நடந்திருக்குமோ நமக்கு, இல்ல நமக்கு தான் இந்த மாதிரி தாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி நடந்தது வந்து அவனுக்கு அங்க வந்து ஒரு கனவு மாதிரி வருது. சரி இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ள போறான். அவங்க வேலை ரெகுலர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு அண்ணன் இருக்கான். ஸோ அவன் வந்து இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து டே இப்போ நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாதுரா, நம்ம எதர் வந்து யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணா அங்க யாராவது ஒருத்தவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கேயே இருந்தோம்னா நம்ம அடிமை மாதிரி தான் இருக்கணும். நமக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு யூனிவர்சிட்டி போய் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா யார் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி. என்னது விமென்ஸ் இங்க பவர்ஃபுல்லா இருக்காங்களா, விமென்ஸ் நம்மள கல்யாணம் பண்ணிப்பாங்களா, என்ன நடக்குதுடா இங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேம் ஞாபகம் வருது. அந்த கேமோட சிம்பிள் வந்து இந்த புக்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் அவன் பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் வந்து சரி இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிட்டிசனா அந்த கேம்ல வந்து அவனே மாத்திக்கிறான். ஸோ அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லியான் பார்ட்ஃபோர்ட். ஸோ அவனோட குடும்பம் வந்து பார்ட்ஃபோர்ட். ஸோ அவன் பேர் வந்து லியான். ஸோ அவன் வந்து அங்கேயே இருந்து எல்லாமே கத்துக்கிறான். ஒரு விவசாயம் பண்றது எல்லாமே கத்துக்கிட்டு சரி அப்படியாவது போயிடுவோம்டா, நம்ம யூனிவர்சிட்டி போயிட்டு ஜாயின் பண்ணி அங்க யாராவது கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மனுஷனா நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறப்போ, அதாவது இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்டு. இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஜமீன்தார் அம்மா. அவங்க வந்து இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைங்க பிறந்திருக்கும். அவங்களாம் ஜமீன் வீட்டு பசங்க. அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கும். அந்த கல்யாணம் ஆனவங்களோட பசங்க தான் இவங்க 2 பேரு. சரியா? சோ அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த ஜமீன்தார் அம்மா வந்து வர சொல்லுவாங்க பையன் அப்படி சொன்னோன்னா பையனை வர சொல்றாங்க. அதை சொல்லிட்டு நான் சொல்ற ஒரு லேடியை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கு 60 வயசு ஆகுது கிளவி, அதை நான் எப்படி கல்யாணம் பண்றது, என்னால முடியாது கல்யாணம் பண்ண அப்படின்னா அவங்க நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா. ஆல்ரெடி 7 பேர் கல்யாணம் ஆயிருக்கு. 7 பேர் மிலிட்டரியில இருந்து செத்து போயிட்டாங்க. அந்த செத்து போனவங்களுக்காக காசு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அது வேணும்னு சொல்றதுக்காக தான் அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. என்னால முடியாது அப்படின்னோடனே இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, 20 வயசு உனக்கு தாண்டிச்சுன்னா உனக்கு யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. எதர் நீ இதை கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா அடிமையா இங்கதான் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கிறப்போ, நான் போய் காலேஜ் போய் படிக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பையனை காலேஜ் அனுப்பிச்சாச்சு, இன்னொரு பையனெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா அவங்க அப்பாவும் சொல்ற ஆமாண்டா முடியாது, நிறைய செலவாகும் அப்படின்னு. சரி உங்களுக்கு காசு தானே பிரச்சனை, நான் காசுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட் ஒன்று போகுது. என்னன்னா இந்த கேம் விளையாடினப்போ அவனுக்கு என்னென்ன வழியில எப்படி எப்படிலாம் கேமை முடிச்சான்றது அவனுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றத அவன் பிளானு.
இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறான். இந்த அம்மா கிளம்பிச்சு, அப்பா எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா, என்ன ஹெல்ப்டா அப்படின்னோடனே, இந்த மேரேஜ் வந்து நான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அது மட்டும் எனக்கு பண்ணித்தாங்கன்னு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஷிப் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஷிப் எடுத்துட்டு அவன் பாட்டு போறான். அந்த ஷிப் வந்து ஸ்பேஸ்ல, அதாவது காத்துல பறக்கக்கூடிய ஷிப். அந்த ஷிப்பை வச்சுட்டு அவன் லொகேஷன் தேடி போறான். இவன் கொஞ்சம் வெப்பன்ஸும் எடுத்துட்டு போறான். அவனுக்கு தெரியும் எப்படி பேட்டில் இருக்கும், எப்படி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் ஃபிஷ் ஒன்று வருது, அப்படியே காத்துல பறக்கிற ஃபிஷ். ரியாலிட்டி அப்படியே ஆப்போசிட்ல கேம்ல. ஸோ அவன் வந்து ஒரு மேஜிக் வெப்பன் வச்சிருக்கான், கண்ணை வச்சு சுட்டா அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இது இருக்கு, இதை வச்சு நான் எப்படியாவது ஜெயிச்சிட முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவன் போறான். அந்த லொகேஷன் போயிட்டான். போனோன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரி ஒன்று உருவாகி இந்த ஷிப் அப்படியே தூக்குது. ஷிப் அப்படியே நொறுங்கி போகுது. அவனும் அப்படியே அங்கே போறான். ஏன்னா இது தாங்கல, ரொம்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷிப் இல்லை, அப்படியே உடஞ்சு விடுது. அவன் ஒரு லொகேஷன்ல போய் வந்து யாருமே இந்த சைடு போலன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லா ஒரு பில்டிங் ஃபுல்லா மரங்கள் செடிகள்லாம் வந்துருக்கும்ல, அதே மாதிரி அந்த லொகேஷன் இருக்கு. அவன் அங்க உள்ள போறான். உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் ஒன்று இருக்கு. அந்த ரோபோட்டை பார்த்து அந்த சைட்ல போயிட்டு சரி இந்த ரோபோட்டை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வச்சு சுடுறான். அந்த ரோபோட் டெஸ்ட்ராய் ஆகுது. ரோபோட் டெஸ்ட்ராய் ஆகிட்டா அப்படியே உள்ள போறான். அங்க வந்து டாக்டர் இருக்காங்க, கோட் சூட்லாம் போட்ட டாக்டர் வந்து எலும்பு கூட இருக்காங்க, செத்துட்டாங்க. எலும்பு கூட இருந்தோன்னே அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ஐடி கார்டு எடுத்துக்கிறான். அந்த ஐடி கார்டு ஆக்சஸ் கூட வச்சு உள்ள எல்லாத்தையுமே போயிட்டு இருக்கான். எல்லா லைட்ஸும் ஆன் ஆகுது, இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. கடைசி லெவலுக்கு போயிட்டு அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா இது வந்து அவனோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்காக அவன் போய்கிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு ஒரு ஜெயண்ட் ரோபோட் ஒன்று வருது. அந்த ரோபோட் வந்துட்டு இன்ட்ரூடர் வந்துட்டு உன்னை நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னா நான் இன்ட்ரூடர் இல்லப்பா, நான் வந்து சாதாரண ஒரு நான் இங்க இருந்து வேலை செய்யறவன் தான், இந்த கார்டை கூட பாருங்கன்னா அது ஸ்கேன் பண்ணது கார்டு ஓகே, ஆனா நீ எதுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்க, நீ வந்து இன்ட்ரூடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரப்போ இவன் கன்ஸ் யூஸ் பண்றான். ஒரு யூஸ் ஆகல, ஏன்னா அது செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. சரி ஓகே, கிரனேட் வச்சிருக்கான். அவன் கிரனேட் போடுறான், மேஜிக்கல் கிரனேட் போட்டோன்னே அந்த கிரனேட்டும் அதுக்கு இம்பாக்டே ஆகல. அது ஏதோ ஷீல்டு மாதிரி ஒன்று போட்டுருச்சு, அது உள்ள பெனட்ரேட் ஆகிறதுக்கே முடியல. திருப்பி இன்னொரு கிரனேட் போடுறான். அது சொல்லுது ஆல்ரெடி நீ போட்ட, எந்த இம்பாக்டும் ஆகல, திருப்பி நீ போடுறிய அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் சொல்றான் இது வந்து மேன்மேட் கிரனேட்டு, நீ வந்து மேஜிக் கிரனேட் இல்லை அப்படி சொன்னோன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. சரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் மேஜிக் தானே யூஸ் பண்றாங்க, ஆனா நீ எப்படி ஹேண்ட்மேட் கிரனேட் யூஸ் பண்ற, மனுஷங்களுக்கு அது கூட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சிடும். அவனை போய் பிடிச்சிட்டு இது என்ன வருஷம்னு சொல்லு அப்படின்னோடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கும் ஒன்ன மாதிரி தான் அப்படின்னோடனே நம்ம மாட்ட அவனை சாவடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போகுது. அப்போ அவன்கிட்ட சொல்லுது இப்ப நான் அவனை சாவடிச்சுட்டு அடுத்து இருக்கிற எல்லா மனுஷங்களையும் சாவடிக்க போறேன். ஏன்னா முன்னாடி இருந்த மனுஷங்க வேற, அவங்களோட ஜீனே வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப இருக்கிற மனுஷங்களோட ஜீனே வேற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் ரொம்ப லேசி ஆயிட்டாங்க, எல்லாரையும் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து இல்ல அந்த மாதிரி ஆகக்கூடாது, நான் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுப்பான். அந்த கத்தி எடுத்தோன்னே அந்த கத்தியை எடுத்து அது மூஞ்சிக்கிட்டே நீட்டும், அது கண்ணுக்கிட்டே நீட்டினோன்னே அதை பார்க்கும். இதை கத்தி வச்சு நீ என்ன அடிக்க போறியா, எவ்வளவு தூரம் இருக்கு, என்னடா பண்ணும் அப்படின்னா அது லான்ச்சர் மாதிரி அந்த கத்தி மட்டும் அப்படியே போய் அவன் மூஞ்சில் சொரிக்கும். அந்த ரோபோட் அப்படியே மயக்க போட்டு கீழே வந்துடும். இவன் அப்படியே நடந்து போவான். நடந்து போய் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைப்பான். ஸ்கேன் ஆயிடும். ஸ்கேன் ஆயிட்டு ஓகே ஆக்சஸ் கம்ப்ளீட்டட், யூ ஆர் ஆத்தரைஸ் டு கண்ட்ரோல் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். சொன்னோடனே உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி அது கேட்கும். என் பேர் லியான் அப்படின்னோடனே ஓ லியானா, என்னோட பேரு இன்னும் வைக்கவே இல்லை, எனக்கு பேர் மட்டும் ஒன்று வைங்க. ஆனால் லூசியான் சொல்லிட்டு அவன் பேர் வைப்பேன். அந்த கேம்லேயே அதே பேர் தான் இருக்கும், அதே வச்சிடறோம்னா லூசியான் ஓகே நான் அதே பேரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுவான். கீழே விழுந்தோடனே இந்த ரோபோட் வந்து ஐயோ மயக்க போட்டு கீழே விட்டாரு, இவர் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி மெடிக்கேஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரோபோட் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உள்ளே. அவனை இங்கே கூட்டு போறான். இப்போ இங்கே இன்சிடென்ட் என்ன ஆகும்னா இந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த ஜமீன்தார் லேடி, அந்த லேடி வந்து இவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து இப்போ பையன் வந்து ட்ரபிள்சம் பையனா இருக்கான், அவனால வந்து ஒரு கல்யாணமும் நின்று போச்சு சரியா, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனையும் அவனால அடைக்க முடியல அப்படின்னோன்னா அப்படிலாம் இல்லைங்க என் பையனுக்கு அப்படின்னு. இல்லைன்னா உன் பையன் வந்து பயந்து போய் உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னோடனே என் பையன் அப்படிலாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு ஷிப் ஒன்று வருது, பெரிய ஷிப்பு பயப்புள்ள வராரு இவரு. வந்தோன்னு இந்த லேடி ஓ இது எப்படி நடக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்க பண்ணா நடக்கும், உனக்கு என்ன காசு தானே, எல்லாம் காசு ரெடியா இருக்கு அப்படின்னோடனே இந்த ரோபோட் ஒன்று வந்துச்சு. ரோபோட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு போக்கிமான் பால் மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கும். லைக் இட் கேன் ஃப்ளை, இட் கேன் ஸ்பீக். அது அப்படியே வந்து நிற்கும் அவன் பக்கத்துல. ஓகே இதுதான் நீங்க சொன்ன இடமா அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா இதான் அப்படின்னு சொன்னோன்னா சரி அவங்க கிட்ட எல்லா ஃபண்டிங் கொடுத்துட்டு அவன் வந்து காலேஜ் சேர்றதுக்கான ஸ்டெப் எடுக்கிறான், யூனிவர்சிட்டி சேர்றதுக்கான ஸ்டெப் எடுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தான் பாய் ஃப்ரம் யுவர் நடிகரன் ஃப்ரம் மணி வீஸ் ஒரு சேனல்.